ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீகாக் ஃபெதர் மாடலுக்குள்ளே ஹேண்ட் டிசைன் வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்போதும் போல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் நெட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பீகாக் ஃபெதர் மாடல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த செமி சர்க்கிளை வந்து நிறைய இருக்கிற செமி சர்க்கிளை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இதை அப்படியே நான் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இந்த கர்வ் வந்து எந்த சைஸில் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இன்ச்சஸ் வந்து தெரியும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லைனுக்கு சென்ட்ராக எப்போவுமே நம்ம வந்து வரையும் போது சென்ட்ராக மட்டும்தான் வச்சு வரையணும். அப்போ தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈவனாக காமனாக அதே மாதிரி வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சென்ட்ராக வச்சு வரைஞ்சிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னா, லெஃப்ட் சைட் கொஞ்சம் ரைட் சைட் கொஞ்சம் தேவைப்படுறதுனால அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரோ வெர்ஷன் கேன்வா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா க்ரோமில் போய்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த டிசைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் இந்த டிசைன் டூப்ளிகேட் பண்ண டிசைனை வந்து நகட்டி வச்சு க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிக்கிறதுக்கு கீழே க்ராப்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். நம்ம கீழே பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு நான் க்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் லெஃப்ட் சைடும் எனக்கு வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நான் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஃபெதர் ஸ்டிச் மாடலுக்கு போடக்கூடிய டிசைன் வந்து அவுட்லைன் வந்து ஈஸியாக நம்ம கேன்வாவில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.